தேவி நாராயணீயம் 38ஆம் தசகம் சித்த சுத்தி பிராதான்யம். அநேக மனிதர்கள் பணம், பதவி, மனைவி, மக்கள் என்று இவைகளில் மோகம் கொண்டு காலத்தை பாழாக கழிக்கிறார்கள். துச்சமாக நினைக்க வேண்டிய இந்த விஷயங்களில் மன நாட்டம் இல்லாமல் யாரேனும் ஒருவன் தான் மனித பிறவி எடுத்ததை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது அற்புதம்தான். அதுதான் அவனின் ஆசையும் கூட. அப்படி மோகத்திற்கும் காமத்திற்கும் அடிமையாகாமல் சுதந்திரமாக இருக்க நினைப்பவன் முதலில் தன் மனதை தானே விமர்சனம் செய்து கொண்டு மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். மனதில் உள்ள அழுக்குகளான காமம், குரோதம் போன்றவைகளையும் இதுபோலவே நல்ல செயல், சொல், சிந்தனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல செயல்களையும் சிந்தனைகளையும் அதிகரிக்கச் செய்ய மனதை சமப்படுத்தி கொள்ள வேண்டும். சமம், தமம் இவைகளை பழக்கப்படுத்தி கொண்டால் மன அழுக்குகளை களையலாம். இப்படி தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்பவன் தேவிக்கு மிகவும் பிரியமானவன் ஆகிறான். தன்னைத்தானே விமர்சித்து கொள்ளாவிட்டால் மன அழுக்கை களைய முடியாது. புண்ணிய தீர்த்த ஸ்நானம், விரதம், தான தர்மம், வேத சாஸ்திரங்களை படிப்பது இவைகள் நல்லவைகள்தான். ஆனால் மனம் தூய்மை அடையாது. நிரந்தர தேவி தியானம்தான் சிறந்த வழி. ஒருவன் யஜ்ஞம் செய்தால் மட்டும் மன தூய்மை பெற முடியாது என்பதற்கு சந்திரனின் கதை ஒரு உதாரணமாகிறது. சந்திரன் யஜ்ஞம் செய்தான். ஆனால் தன் குருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரையிடம் ஆசை கொண்டு ஒரு மகனையும் பெற்றான். தேவேந்திரன் 100 யாகங்கள் செய்தான். ஆனால் கௌதம முனிவரின் மனைவி அகலிகையை மயக்கினான். யாகமும் செய்த இந்திரனும் சந்திரனும் காமத்தை ஜெயிக்கவில்லை. 100 யாகம் செய்த இந்திரன் மனதில் காமம், குரோதம், பொறாமை எல்லாம் இருந்தது. பூமியில் நடக்கும் நல்ல கர்மங்களை தடுக்க இந்திரன் செய்த முயற்சிகளை புராணங்கள் கூறுகின்றன. நர நாராயணர்களின் தவத்தை கலைக்க இந்திரன் செய்த முயற்சி தோல்வியை அடைந்தது. எதிலும் விருப்பமில்லாமல் தவம் செய்த விஸ்வரூபன் தலையை காரணமில்லாமல் இந்திரன் வெட்டினான். புத்தியில் அதர்மம் புகுந்ததால் யாரும் எதையும் செய்வார்கள் என்பதற்கு இது உதாரணம். புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினாலும் மனம் சுத்தி ஆகாது. உதாரணம் வசிஷ்ட முனிவர். வசிஷ்ட முனிவர் கங்கை கரையில் வசித்து கங்கையில் நீராடி கங்கை நீரையே பருகியும் வந்தார். ஆனால் ராகத்வேஷம் நீங்கவில்லை. அதனால் தானே விஸ்வாமித்திரருடன் விவாதம் செய்தார். நிறைய தவங்கள் செய்த விஸ்வாமித்திரருக்கும் மன தூய்மை இல்லை. சூரிய வம்சத்து அரசரான சத்தியபிரதனை வசிஷ்டருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் விஸ்வாமித்திரர் அவனை உடலுடன் ஸ்வர்க்கம் அனுப்பினார். சத்தியபிரதனின் மகன் ஹரிச்சந்திரன். இவனை வசிஷ்டருக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் விஸ்வாமித்திர முனிவர் அவனை பொய் சொல்ல வைக்கிறேன் என்று அவன் ராஜ்யம் முழுவதையும் எழுதி வாங்கினார். வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திர முனிவரை கொக்காக போக சாபம் தந்தார். விஸ்வாமித்திர முனிவர் வசிஷ்ட முனிவரை சபித்தார். இருவரும் தனித்தனி மரங்களில் கூடுகட்டி வாழ்ந்தார்கள். வருடங்கள் பல ஓடின. பிரம்மதேவர் இருவரையும் சமாதானம் செய்தார். சாப விமோச்சனம் பெற்றார்கள். ஹரிச்சந்திரன் புத்திர பாக்கியம் பெறுவதற்காக வசிஷ்ட முனிவர் உபதேசித்தபடி வருணனை உபாசித்தான். புத்திரனை யாகத்தில் தானமாக தர வேண்டும் என்று வருணன் கூறினான். ஹரிச்சந்திரனும் புத்திரன் பிறந்தால் போதும் என்று அப்பொழுது சம்மதித்தான். லோகிதாசனும் பிறந்தான். ஆனால் ஒவ்வொரு சமயமும் குழந்தைக்கு 10 நாள் கூட ஆகவில்லை, பசுவிற்கு பல் முளைக்கவில்லை, உபநயனம் நடக்கவில்லை என்று இப்படி சாக்குகள் கூறி வந்தான். லோகிதாக்ஷன் வருணனுக்கு பயந்து தலைமறைவானான். வருண சாபத்தால் அரசனுக்கு மகோதரம் என்னும் நோய் வந்தது. ஒரு அந்தன பையனை பணம் கொடுத்து வாங்கி வருணனுக்கு தந்தார். அதனால் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனிடம் கோபம் கொண்டார். காமம், குரோதம், லோபம் மனதில் வந்தால் அவர்கள் எதையும் செய்யும் துணிவை பெறுகிறார்கள். இதற்கு உதாரணம் ஹைஹேயமார்கள். கார்த்தவீர்யார்ஜுனன் காலம் கழிந்ததும் ஹைஹேயமார்கள் வறுமையால் கஷ்டப்பட்டார்கள். தன் தந்தையிடம் நிறைய தட்சிணைகள் பெற்ற அந்தணர்களை அணுகிய போது அவர்களும் ஏதும் தர மறுத்தனர்.
அதனால் கைகேயமார்கள் அவர்களையும் அவர்களின் மனைவிகளையும் துன்புறுத்தினார்கள். இறுதியில் தேவியின் அனுக்கிரகத்தினால் காப்பாற்றப்பட்டார்கள். கைகேயர்களுக்கு மனதில் தூய்மை இருந்திருந்தால் அந்தணர்களை துன்புறுத்துவார்களா? அந்தணர்களும் மனதில் சுத்தம் இருந்தால் உதவி செய்திருப்பார்கள் அல்லவா? காம குரோதத்தால் இருவரும் கஷ்டத்தை தான் அனுபவித்தார்கள். லோபம் மனதில் இருந்தால் என்ன ஆகும்? சிநேகம் பந்தம் இல்லை என்று ஆகும். இதற்கு பாண்டவர்களே உதாரணம். யுதிஷ்டிராதிகள் தர்மிஷ்டர்கள். ஆனால் லோபத்தால் தர்மத்தையும் மறந்தனர். பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார், சகோதரர்களான துரியோதனாதிகள் அனைவரும் யுத்தத்தில் இருந்தனர். இதற்கு காரணம் என்ன? ராஜ்ய ஆசைதான். ஆசை வந்துவிட்டால் நல்லவர்கள் கூட எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். பாண்டவர்களுக்கு ராஜ்ய ஆசை இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் அவர்களின் பேரனான பரீட்சித்து லோபி அல்ல. தெரியாமல் ஒரு முனிவரை அவமதித்தான். அதனால் தக்ஷகன் அவனை கடித்து துர்மரணம் அடைந்தான். அவர் மகனான ஜனமேஜயன் வேத வியாசரிடமிருந்து தேவியின் மகிமையை அறிந்து கொண்டான். காம குரோத லோபங்களை பற்றி தெரிந்து கொண்ட ஜனமேஜயன் தேவியை குறித்து யாகம் செய்தான். மகன் செய்த யஜ்ஞத்தால் பரீட்சித்து பாபங்கள் அழிந்து நற்கதி அடைந்தான். பாண்டவர்கள் ஆடம்பரமாக செய்த ராஜசூய யாகம் நல்ல முறையில் சம்பாதித்த பொருட்களால் செய்யப்படவில்லை. ஆகவே அதன் பலனை அவர்கள் அடையவில்லை. ஆனால் எளிய முறையில் சுத்தமான மனதுடன் செய்த யஜ்ஞம் பலன் தந்தது. மன தூய்மைதான் எதற்கும் முக்கியம். தன்னை தானே விமர்சித்து கொண்டு மனதில் உள்ள தோஷங்களை களைய வேண்டும். ராகத்வேஷங்களை நீக்க வேண்டும். சத்கர்மங்களை செய்ய வேண்டும். இப்படி செய்பவர்கள் சாயுஜ்ய முக்தி அடைவார்கள். இது போன்ற மன சுத்தியோ பக்தியோ ஞானமோ எதுவுமே தனக்கு இல்லை. எனவே தன்னுடைய காலம் முடிவதற்கு முன் தன்னை காப்பாற்று என்று இதன் ஆசிரியர் தேவியை வேண்டிக் கொள்கிறார். 38ஆம் தசகம் நிறைவடைந்தது.